வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன் டைரக்ட்னுடைய நியூ 4K ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ் பற்றின ஒரு குயிக் ரிவ்யூ, குயிக் அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், இந்த பாக்ஸ்லாம் வந்து ரொம்ப இயர் ஆகுது, ஸோ எதுக்கு இப்போ பழைய வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதான் கிடையாது. இந்த பாக்ஸ் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. மற்ற டிடிஎஸ் கம்பெனி மாதிரி இவங்க சேல்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண கிடையாது. நிறைய இடங்களில் விளம்பரம், அதாவது ஆடும் கொடுக்க கிடையாது. இவங்க பாக்ஸ் மட்டும் லான்ச் பண்ணிவிட்டு கஸ்டமராக ஒரு ப்ராடக்டை லைக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஃபஸ்ட்டு அப்கிரேடு தான் ரொம்ப மோசமாக நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு எஸ்டி பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் சிடிஎஸ்என் ஸ்மார்ட் கார்டு நம்பர் வச்சு அப்கிரேட் ஆப்ஷன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சில டைங்கள் பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி டைங்களில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸு, நியர்பை சன்ஷைன் ஆஃபீஸ் இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு பாக்ஸ் கொடுத்து சேல் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளுமே தீபாவளி டயத்தில் நிறையா பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணணும். ஸோ கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரிவ்யூ பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட் சொல்லட்டும். ஸோ நம்ம ஆஃபீஸ்லேயுமே ஒரு 1 மந்த் 2 மந்த் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து டால்பி விசன், டால்பி அட்மாஸ் 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்குறாங்க. அதாவது சவுண்டில் 5.1 தான். ஏன்னா மற்ற டிடிஎஸ் கம்பெனி ஏர்டெல், டாடா ப்ளே, வீடியோக்கான பொறுத்தளவுக்கு டால்பி அட்மாஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா 4K சன் மேக்ஸ் 4K பாக்ஸில் டால்பி விசனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோ கிளாரிட்டி வேணும் ப்ளஸ் சவுண்ட் செட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தனி வீடியோ நான் ரெக்கமெண்டில் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் குயிக் அன்பாக்சிங் ரிவ்யூ மட்டும் நம்ம பார்த்துடலாம். இந்த பாக்ஸுடைய செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் சன் மேக்ஸ் 4Kன்னு போட்டுருக்காங்க, டால்பி விசன் அட்மாஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. இந்த சைடு ஹஸ்டிமைனுடைய ரைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு யூஎஸ்பி பென்ட்ரைவ் ஸ்லாட் பண்ணி பார்த்துக்கிற போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸுடைய பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு டிசினுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து லேண்ட்லைன் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணி உங்கள் மோடம் ஒய்ஃபைலேருந்து டேரெக்டாக இன்டர்நெட் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒய்ஃபை இல்லாமல் டேரெக்டாக லேண்ட்லைன் கொடுத்துக்கலாம். அடுத்து ஹஸ்டிமை போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏவி அவுட், நீங்கள் கலைஞர் டிவி, சிஆர்டி டிவி இந்த மாதிரி டிவிகள் வச்சுருந்தீங்கன்னா HDMI இல்லாமல் ஏவிலேயே 1x3 RC பின் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆப்டிக்கல் டேரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு பின்னு, அடுத்து சேட்டலைட் இன்னுக்கான ஒரு கேபிள் இன்புட்டுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து 1.5 மீட்டர் உள்ள HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ரிமோட்டு, ஆண்ட்ராய்டு ரிமோட்டு, இது ப்ளூடூத் ரிமோட் தான். கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா லைவ் டிவிக்கான ஒரு பட்டன், சன் நெக்ஸ்ட்டு, சன் டைரக்ட் கோ, அடுத்து யூடியூபு, நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் இதுக்கான செப்பரேட் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ளூடூத்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏவி பின் கிடையாது, 3 பின், அதாவது சிஆர்டி இந்த மாதிரி டிவிகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அதனால் இந்த பாக்ஸை நாங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு, பாக்ஸை பொறுத்தளவுக்கு பாக்ஸ் ஒன்லைக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அமௌண்ட் நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் வாங்க, என் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் டேரெக்டாகவும் கால் பண்ணுங்கள். அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் நாங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி ப்ரீ ஆக்டிவேஷன் மாதிரி பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொரியர் வச்சு விடுவோம். கொரியர் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ளஸ் பெங்களூர், கர்நாடகா. நீங்கள் சிக்னல் வைக்கிறதுக்கு லோக்கலாக டெக்னீஷியனை நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். மற்ற நெட்வொர்க்கு எக்ஸாம்பிளுக்கு டாடா ப்ளே, டிஷ் டிவி, வீடியோகான், ஏர்டெல் எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் நீங்கள் டைரக்ஷன் மட்டும் சன்னரி டைரக்ஷன் வச்சு நீங்கள் இந்த பாக்ஸுக்கு ஃபிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மற்ற நெட்வொர்க் மாதிரி டாடா ப்ளே, ஏர்டெல் மாதிரி புக் பண்ண முடியாது. சன் டைரக்ட்னு இருக்குது, லீட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஹச்டி பாக்ஸுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் தருவாங்க. ஏன்னா அது ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் பொறுத்தளவுக்கு அப்கிரேட் ஆப்ஷன் தான் தருவாங்க. நாங்களுமே நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் ஒரு 2 days 3 days கம்பெனிலேருந்து பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுடைய ஒரிஜினல் நம்பர்லாம் ஆக்டிவேட் பண்ணி நாங்கள் கொரியர் வைப்போம். ஸோ நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணுங்கள், நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ் ஆன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு 1 GB அப்டேட் கொடுப்பாங்க. நாங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம். அப்டேட் பண்ணி இந்த சன் மேக்ஸ் அப்படின்னு வந்து இந்த ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சன் மேக்ஸுடைய 4K செட்டப் பாக்ஸுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சர்ச்சு, ஹோமு, லைவ் டிவி, டிவி கைடு, லைப்ரரி இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த செட்டிங் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை மாதிரி இருக்கும். அதாவது ஆண்ட்ராய்ட் செட்டப் பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டிவி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இதில் இருக்கும். ஏன்னா இவங்களுடைய ஓடிடி எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. அந்த சன் டைரக்ட் கோ, சன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சில ஓடிடி இருக்கும். ஓடிடியில் எதுவும் ஃப்ரீ தர மாட்டாங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஃபுல்லி ஆண்ட்ராய்டு தான். உங்களுக்கு எல்லா ஓடிடியுமே சப்போர்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸு, ஆகா, சன் நெக்ஸ்ட்டு, சன் டைரக்ட் கோ, அடுத்து ஃபேன் கோட் இந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். நீங்கள் டிவி சேனல்ஸ் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் டிவின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய ப்ளூடூத் ரிமோட் இந்த ரிமோட்டில் இருக்கும். அடுத்து உங்களுக்கு ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா மேலே வந்து லைவ் டிவின்னு இருக்கும். இந்த லைவ் டிவிக்கு நீங்கள் ஓகே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சேனல்ஸ் வரும். மற்றபடி எல்லாமே நீங்கள் டிவி ஆன் பண்ண உடனே ஹெச்டி எஸ்டி பாக்ஸ் மாதிரி எடுத்தோடனே சன் டிவி ஸ்டார்டிங்கில் வராது. நீங்கள் லைவ் டிவி கிளிக் பண்ணால் மட்டும்தான் வரும். அது ஒரு பட்டன்லேயே கிளிக் பண்ணிக்கலாம், 1 டைம் கிளிக் பண்ணால் வந்துடும். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த சேனல்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸாக பார்த்துட்டு ஆஃப் பண்ணீங்களோ அந்த சேனல்ஸாக இருந்தால் கண்டினியூ ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு போட்டோன்னே சன்
சன் டைரக்டில் எப்போயுமே சன் டிவி தான் வரும். இப்போ வந்து ஜீ தமிழில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த லைவ் டிவி கொடுக்குறீங்கன்னா ஜீ தமிழ்லேருந்து தான் உங்களுக்கு ப்ளே ஆகும். இது ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்து லைவ் டிவி கொடுத்துட்டிங்கன்னா ஹெச்டி பாக்ஸில் எப்படி ஒரு ஹோம் பேஜ் பாப்பப் விண்டோ வருமோ அதே மாதிரி தான் இதுலேயே வரும் உங்களுக்கு. நீங்கள் எந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணி போடுறீங்கன்னா அந்த பேக்கேஜில் உள்ள சேனல்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் நியூ கனெக்ஷன் பாக்ஸோட வாங்கும்போது ஹெச்டி வேல்யூ பேக் தான் போட்டு கொடுப்பாங்க. இதில் வந்து ஹெச்டி சேனல்ஸ் தமிழில் சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக், விஜய் டிவி இந்த ஹெச்டி மட்டும் தான் உங்களுக்கு வரும். மற்றபடி ஜீ தமிழ் இதெல்லாம் சன் டைரக்ட் கம்பெனியில் இது வரைக்கும் எடுக்கலை. ஹெச்டி கலர்ஸ் தமிழ் ஹெச்டி இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் எடுக்கல. ஃபியூச்சர் எடுத்து தான் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே பழைய ஹெச்டி பாக்ஸில் எப்படி பார்த்தோம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து இன்டர்நெட் பாக்ஸ் அப்படின்னால நீங்கள் ஒரு 2 month 3 month ஒன்ஸ் இன்டர்நெட் ஒய்ஃபை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கங்க. ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். நீங்கள் வயசான கஸ்டமர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாக்ஸ்லாம் போட வேணாம். நார்மலாக ஹெச்டி பாக்ஸே போட்டு கொடுத்துருங்க. நீங்கள் யூஸ் பண்ண தெரியும். இந்த சவுண்ட் செட்டிங்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன் வீட்டில் 5.1 இந்த மாதிரி சவுண்ட் செட்டிங்லாம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாக்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா டால்பி விசன் கொடுத்துருக்காங்க அட்மாஸ். ஸோ அதனால் அந்த வீடியோ நான் தனியாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது லென்த்தாக போயிடும். ஓகே, இந்த பாக்ஸுடைய ஹோம் பேஜை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி தான் உள்ள ஆப்ஷன் எல்லாமே ஆண்ட்ராய்டு சிஸ்டம்னால நான் ஒவ்வொரு ஆப்ஷன் போனோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிரும். அதனால குயிக்காக காமிச்சிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கங்க. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் சன் டைரக்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.